வணக்கம். நாம எல்லாருமே வாழ்க்கையில எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். சிலருக்கு அது அறிவு, சிலருக்கு அதிகாரம், சிலருக்கு வெற்றி. ஆனா, ஒருவேளை நீங்க தேடினது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டா, அதுக்கப்புறம் இல்ல. அந்த உச்சபட்ச கேள்விக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருந்து எடுத்த இந்த 8 வரிகள் ஒரு ஒரு ஆச்சரியமான பதில தருது. ஆமா. இது பார்க்கறதுக்கு வெறும் 8 வரி செய்யுள் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தோட வரைபடம். ஒரு மேப் மாதிரி சொல்றீங்க. ஆமா. ஒவ்வொரு வரியும் ஒரு எல்லைய தாண்டறத குறிக்குது. ஒவ்வொரு திருப்பத்திலையும் ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க. நம்ம நோக்கம் இந்த வரைபடத்தை வச்சு அந்த பயணத்தை நாமும் மனதளவுல மேற்கொள்றது தான். வார்த்தைகளை தாண்டி அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அனுபவத்தோட ஆழத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆராய்வோம். சரி, நான் முதல்ல இந்த முழு செய்யுளையும் ஒரு முறை படிக்கிறேன். அப்பதான் அதோட ஓட்டம் நமக்கு ஒரு முழு சித்திரத்தை கொடுக்கும். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம், தத்துவாதீதமேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம், அவைமேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேம், ஒத்தன் நிலைக்கென் யாமும் எம் உணர்வும் ஒருங்குறக் கரைந்து போயினம் என்ற தகை உணர்ந்தோர் வழுத்தனின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே. கேட்கும்போதே அதுல ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வு இருக்கு. பயணத்தோட ஆரம்பமே ஒரு பெரிய பிரகடனமா இருக்கு. ஆமா, முதல் வரியிலேயே ஒரு இமயமலை மாதிரி ஒரு கூற்று இருக்கு. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம். இது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. இங்க தத்துவம் அப்படிங்கிறது நாம பொதுவா பேசுற பிலாசபியா, இல்ல இதுக்கு வேற எதுவும் ஆழமான அர்த்தம் இருக்கா? இல்ல இங்க தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு ஒரு டெக்னிக்கல் சொல்னே சொல்லலாம். ஓ, டெக்னிக்கலா? ஆமா. சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா 96 தத்துவங்கள்னு ஒரு கணக்கு இருக்கு. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட மனித அனுபவத்தை உருவாக்குற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமா? சுவாரஸ்யமா இருக்கே. கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இந்த ஓஎஸ்ல பல பாகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நிலம், நீர், நெருப்பு மாதிரி ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்கு. சரி. அப்புறம் கண், காது, மூக்கு மாதிரி உலக தகவல்களை உள்ள வாங்குற இன்புட் சென்சர்ஸ், அதாவது ஞானேந்திரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தகவல்களை எல்லாம் பகுப்பாய்வு செய்கிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சிபியூ, ரேம் அண்ட் சாஃப்ட்வேர் மாதிரி அகக்கருவிகள் இருக்கு. இந்த 96 தத்துவங்களும் சேர்ந்துதான் நான் பார்க்கறேன், நான் உணர்றேன், நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிற முழு அனுபவத்தையும் நமக்கு கொடுக்குது. அப்போ தத்துவம் அனைத்தும் கடந்தேம் அப்படின்னா இந்த முழு ஆபரேட்டிங் சிஸ்டமே கடந்துட்டோன்னு அர்த்தமா? இது இது எப்படி சாத்தியம்? காலையில ஒரு நல்ல காஃபி வாசனை வந்தாலே நம்ம கவனம் சிதறிடுது. இதுல எல்லா புலன்களையும் மனசையும் கடந்து போறதுங்கிறது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே. அதுதான் இந்த பயணத்தோட முதல் மற்றும் மிக கடினமான படி. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கண்ணுல போட்டிருக்கிற பவர் கண்ணாடியை கழத்திட்டு உலகத்தை முதல் முறையா அதோட இயல்புல எந்த விதமான ஃபில்டரும் இல்லாம பாக்குற மாதிரி. ஓ. நாங்கிற உணர்வை உருவாக்குற கருவிகளையே கடந்து போகும்போது உலகத்தை பத்தின நம்ம பார்வை மொத்தமா மாறிடும். நம்ம வரைபடத்துல நாம முதல் எல்லையை தாண்டிட்டோம். உலகத்தோட பிடியிலிருந்து வெளியே வந்துட்டோம். சரி, இந்த முதல் பெரிய தடையை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க? அடுத்த வரிகள் தத்துவாதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம்னு சொல்லுது. தத்துவாதீதம்னு ஒரு புதிய நிலை. அது என்ன? அங்க என்ன நடக்குது? தத்துவாதீதம்ங்கிற சொல்லே ரொம்ப அழகான சொல். தீதம்னா அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். அப்பாற்பட்டது. ஆமா, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஓஎஸ்ஐ கடந்த ஒரு நிலையில அவங்க இருக்காங்க. அந்த நிலையில உங்களுக்கு என்ன கிடைச்சதுங்கிறத அடுத்த வரியில சொல்றாங்க. சித்தியல் முழுதும் தெரிந்தனம். சித்தியல், இந்த வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததா ஒலிக்குது. இது அஷ்டமா சித்திகள்னு சொல்வாங்க இல்லையா? அனிமா, மகிமா மாதிரி அமானுஷ்ய சக்திகளை இது குறிப்பிடுதா, இல்ல வேற ஆழமான அர்த்தம் இருக்கா? ரெண்டுமே இதுல அடங்கும்னு சொல்லலாம். சித்திங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அஷ்டமா சித்திகள், அதாவது பிரபஞ்ச விதிகளை வளைக்கிற சக்திகளா இருக்கலாம். ஆனா அதை விட ஆழமான பொருள் என்னன்னா முழுமையடைதல் அல்லது நிறைவு பெறுதல். முழுமையடைதல். ஆமா, சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அப்படிங்கிறத பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களும் அதோட இயக்க விதிகளும் முழுமையா தெரிஞ்சிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். இதை ஒரு வீடியோ கேமோட ஒப்பிட்டா இப்போ அவங்களுக்கு அந்த கேமோட எல்லா சீட் கோட்ஸும் தெரிஞ்சிடுச்சு. அவங்களால எதை வேணும்னாலும் செய்ய முடியும். அப்போ இதுதான் ஆன்மீக பாதையில இருக்கிற ஒரு பெரிய பொறி மாதிரி தெரியுது. பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியங்களும் சக்திகளும் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பெரும்பாலானவங்க அதோட நின்னுடுவாங்க இல்லையா? அதுவே இலக்குன்னு நினைச்சுப்பாங்க. இந்த செய்யுள் அதை எப்படி கையாளுது? மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. இதுதான் இந்த பயணத்தோட இரண்டாவது பெரிய சவால்.
சித்திகளுங்கிறது ஒரு அழகான ஆனா அதே சமயம் அபாயகரமான ஒரு சிறை. எனக்கெல்லாம் தெரியும், என்னால எதையும் செய்ய முடியுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? ஆமா. அது கரைஞ்சு போக வேண்டிய நான்கிற அகங்காரத்தை இன்னும் பல மடங்கு பெருசாக்கிடும். நம்ம வரைபடத்துல நாம இப்போ ஒரு உயரமான மலை உச்சிக்கு வந்துட்டோம். இங்கிருந்து பார்த்தா பிரபஞ்சமே தெரியுது. ஆனா நம்ம இலக்கு இந்த மலை உச்சி இல்ல, இதுக்கு மேல இருக்கிற எல்லையற்ற வானம். இதுதான் இந்த செய்யுளோட தனித்துவம்னு நினைக்கிறேன். சித்திகளை ஒரு சாதனையா கொண்டாடாம அதையும் கடந்து போக வேண்டிய ஒரு படியா மட்டுமே இது பாக்குது. சரி, அடுத்த வரிக்கு வருவோம். அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன். ஒரு நிமிஷம். இங்கதான் இந்த செய்யுளோட மையமே இருக்குன்னு எனக்கு தோணுது. கரெக்ட். பிரபஞ்ச ரகசியமெல்லாம் தெரிஞ்ச பிறகும் அந்த முழுமையான அறிவையும் சக்தியையும் தூக்கி போட்டுட்டு அடுத்த நிலைக்கு போறாங்க. ஏன் ஏன் இந்த அறிவு போதாது? அந்த சித்திகள் ஏன் ஒரு சுமையா மாறுது? இதுதான் இந்த பயணத்தோட திருப்புமுனை. ஏன்னா அறிவு, சக்தி ரெண்டுமே அனுபவிக்கிறவர் அனுபவிக்கப்படுற பொருள்னு ஒரு பிரிவினையை சார்ந்துதான் இயங்கும். ஓ, அந்த டியூவாலிட்டி. ஆமா, நான் அறிந்து கொள்கிறேன், நான் சக்தியை பயன்படுத்துகிறேன். இங்க நான் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஆனா சிவநிலைங்கிறது அந்த பிரிவினையே இல்லாத ஒரு நிலை. அது அறிவை கடந்த ஒரு அனுபவ நிலை. அங்க அறிஞ்சிக்கவும் யாரும் இல்ல, அறியப்படவும் எதுவும் இல்ல. எல்லாம் ஒன்னா இருக்கிற ஒரு தூய உணர்வு நிலை அது. அப்போ இது வெறும் அறிவை தாண்டறது மட்டும் இல்ல, நம்மளோட தனிப்பட்ட அடையாளம், நம்ம கதை, நம்மளோட சாதனைகள் எல்லாத்தையுமே விடுறதுன்னு சொல்லலாமா? நான்கிற எண்ணமே இல்லாத ஒரு நிலை எப்படி இருக்குன்னு கற்பனை செய்யக்கூட முடியல. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சித்திகள்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா சிவநிலைங்கிறது அந்த கருவியை உருவாக்குன மூலத்தோட ஒன்னா கலக்கிறது. கருவியை வச்சு திருப்திப்படுறதை விட மூலத்தையே தேடி போற பயணம் இது. அதனால தான் சித்திகள்ங்கிற உச்சத்தை அடைஞ்ச பிறகும் அவங்க திருப்தி அடையாம அந்த பரம்பொருளோட முழுமையா இணையிற சிவநிலையை நோக்கி போறாங்க. பயணத்தோட உச்சகட்டம் நெருங்கிடுச்சு. அடுத்த வரிகள், ஒத்தாம் நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குறக் கரைந்து போயினும். இந்த வரிகளை கேட்கும்போதே ஒரு ஆழமான அமைதி பரவுது. கரைந்து போயினும். இந்த வார்த்தையை எப்படி நாம முழுமையா உள்வாங்கிறது? இந்த 2 வரிகள் தான் அந்த முழு அனுபவத்தோட சாரமே. இங்கதான் நானுங்கிற எண்ணம் முழுமையா ஒரு தடையும் இல்லாம அழிஞ்சு போகுது. அந்த வார்த்தைகளை கவனிங்க. யாமும், அதாவது நாமும், எம் உணர்வும், அதாவது நமது உணர்வும் அந்த சிவநிலையில ஒன்னா கரைஞ்சிடுது. அப்போ அனுபவிக்கிறவங்களும் இல்ல, அனுபவமும் இல்ல. எதுவுமே இல்ல. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆத்துல ஒரு சக்கரை கட்டிய போட்டா அது கரைஞ்சு தண்ணியோட ஒன்னா கலந்துடும். ஆமா. அதுக்கப்புறம் சர்க்கரையோட தனித்தன்மை மறைஞ்சு ஆத்தோட நீரோட அது ரெண்டரை கலந்துடும். அது மாதிரி தானே இதுவும்? மிக அருமையான உதாரணம். அதுதான் இங்க நடக்குது. நான்கிற தனிப்பட்ட உணர்வு அந்த பரம்பொருளான சிவநிலையில முழுமையா கரைஞ்சு அதோட ஒன்னா கலந்துடுற நிலை. இருமை நிலை, அதாவது டியூயாலிட்டி அங்க சுத்தமா இல்லாம போயிடுது. அனுபவிப்பவர், அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள்ங்கிற மூன்றுமே ஒன்னாயிடுற அத்வைத நிலை. அந்த அனுபவத்தை உணர்றதுக்கு நான்னு தனியா யாரும் அங்க இல்ல. யாரும் இல்ல. நம்ம வரைபடத்துல நாம இலக்க அடைஞ்சிட்டோம். சொல்லப்போனா இங்க வரைபடமே கரைஞ்சு மறைஞ்சிடுது. இந்த நிலைய வார்த்தைகளால விவரிக்க முடியாதது மாதிரி தெரியுது. இது ஒரு அனுபவமா இருந்தா மட்டும்தான் புரியும். சரி, பயணம் இதோட முடிஞ்சுதா? இல்ல. கடைசி 2 வரிகள் வருது. இது ஒரு முடிவாவும் ஒரு புகழுரையாவும் ஒலிக்குது. என்றத்தகை உணர்ந்தோர் வழுத்தனின் ஓங்கும் அருட்பெரும் சோதியன் அரசே. ஆமா. இதுவரைக்கும் பயணத்தை விவரிச்ச குரல் இப்போ ஒருத்தரை நோக்கி பேசுது, சரணடையுது. ஆமா, இதுவரை நடந்தது ஒரு நேரடி அனுபவ பதிவு. இப்போ அந்த அனுபவத்தோட மூலத்தை நோக்கி அந்த குரல் திரும்புது. நான் கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது அந்த மூலம் மட்டும்தான். சரி. இந்த முழு பயணத்தையும் சாத்தியமாக்கின அந்த மூல சக்திய, அந்த பேரொளிய, அருட்பெருஞ்சோதிய என் அரசேன்னு அழைத்து புகழுது. அப்போ இது ஒரு நன்றி அறிவிப்பை விட ஒரு முழுமையான சரணாகதின்னு சொல்லலாமா? சரணாகதி மற்றும் சமர்ப்பணம். இந்த நிலையை அடைஞ்சி உணர்ந்தவங்க எல்லாரும் போற்றி புகழ்ற பேரொளியே நீதான். இந்த அனுபவத்தை விவரிச்ச நான் இப்போ இல்ல, நீ மட்டும்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற விதத்துல இந்த செய்யுள் முடியுது. இது வெறும் அனுபவத்தோட விளக்கம் மட்டும் இல்ல, அந்த அனுபவத்தை தந்த மூலத்துக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறது. அப்படியானா இந்த 8 வரிகள் வெறும் கவிதை இல்ல,
இது மனித உணர்வு அடையக்கூடிய உச்சபட்ச நிலைகளை, அதோட சவால்களை, அதோட திருப்பங்களை படிப்படியா விவரிக்கிற ஒரு முழுமையான வழிகாட்டி. ஒரு முழுமையான ஆன்மீக வரைபடம். உலகை அறிய உதவுற கருவிகளை கடந்து, அதாவது தத்துவங்கள். பிரபஞ்ச அறிவையும் சக்தியையும் அடைஞ்சு, அதாவது சித்திகள். அதையும் ஒரு பொருட்டா மதிக்காம தாண்டி, கடைசியில தன்னையே முழுமையாய் இழந்து பரம்பொருளோட கரையிற ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை இது காட்டுது. நீங்க இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, அறிவு, சக்தி, சாதனைகள் இதையெல்லாம் தேடுறது பயணத்தோட ஒரு பகுதி மட்டும்தான். பலரும் அதையே இலக்குன்னு நினைச்சு அந்த உயரமான மலை உச்சியில தேங்கிடுறாங்க. ஆமா, ஆனா உண்மையான ஆன்மீக இலக்கு அந்த அறிவையும் சக்தியையும் கடைசியில நான்கிற உணர்வையும் கடந்து எல்லையற்ற அந்த உண்ணுல கரைஞ்சு போறதுதாங்கிறத இந்த செய்யுள் ரொம்ப தெளிவா உணர்த்துது. நான் இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டிய கவலையும் பயமும் கூடவே இருக்கும். நான் கரையும் போதுதான் உண்மையான எல்லையற்ற சுதந்திரம் கிடைக்குது. இந்த ஆழமான ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த செய்யுள் விவரிக்கிற பயணத்தோட இறுதியில யாமும் எம் உணர்வும், அதாவது நானும் என் உணர்வும் முழுமையா கரைஞ்சு போயிருந்தா இந்த அனுபவத்தை யார் உணர்ந்து யார் இந்த வரிகளை விவரிக்க முடியும்? இது ஒரு அற்புதமான முரணான கேள்வி. உணர்தல் நிகழ்ற அந்த உச்சக்கணத்துல உணர்பவர் இல்லாம போயிடுவாரா? அப்படி இல்லாம போனா கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த வரிகள் எழுதினது யார்? அந்த அனுபவ நிலையிலிருந்து மீண்டும் நான் அங்கிற நிலைக்கு திரும்பி வந்துதான் இதை எழுத முடியுமா? இந்த ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறோம்.